இன்னைக்கு மகா சிவராத்திரி என்ன செய்யலாம்? கோயில சுத்தலாமா? இல்ல சிவனுக்கு பால அபிஷேகம் அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் செய்யலாமா? முதல்ல இந்த பிரம்மையை விட்டு வெளியே வாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சிவராத்திரி என்பது வெளியில் தேடக்கூடிய விஷயம் அல்ல. சிவராத்திரி என்பது தன்னைத்தானே தன் உடம்பையும் தன்னுடைய ஆத்மாவையும் உணரக்கூடிய மிகப்பெரிய தருணம். ஒரு வருஷம் கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை இந்த ஒரு நாள் 24 ஹவர்ஸ்க்குள்ள கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தது தான் இந்த சிவராத்திரி, மகா சிவராத்திரி சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட், வெளியில தேடாதீங்க, வெளிய விஷயங்கள் செய்யாதீங்க. முதல்ல தன்னைத்தானே உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருந்தாதான் மத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும். உங்களுக்குள்ள நிறைய வருத்தங்கள் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னா மத்தவங்களை எப்படி நீங்க கஷ்டப்படுத்தாம வச்சுக்க முடியும்? நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னா மனசால, அப்ப மத்தவங்களே கஷ்டத்தானே படுத்துவீங்க, மத்தவங்களும் வருத்தப்படத்தானே வைப்பீங்க. அப்ப பார்க்கும் பொழுது இப்போ நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டார் கடவுள். அப்ப கஷ்டப்படுத்தான்னு நினைக்காத போது நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு நினைச்சா அது நீங்க தான் கஷ்டப்பட்டிருப்பீங்க, அது உங்களால தான் நடந்திருக்கும். ஏன்னா நீங்க பட்ட கர்மா, நீங்கள் செய்த கர்மா உங்களை துரத்தும். அப்போ கடவுள் எந்த விஷயத்தையும் செய்யறது கிடையாது. கடவுள் மேல பிளைம் போறது முதல்ல நிறுத்துங்க. தேங்க்யூன்ற வேட சொல்லுங்க, சாரின்ற வேட சொல்லுங்க. இந்த 2 மந்திரம் தான் மிகப்பெரிய அல்டிமேட் மந்திரம் சொல்லுவேன். ஓகே, ஓம் நம சிவாய். மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஹாப்பியா இருங்க. முதல்ல பூஜை செய்வது தனக்குத்தானே. ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டணம் கொண்டு வந்திருக்கேன். எதுவும் இல்லை சார், எதனா ஒரு விஷயங்கள் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு விஷயங்கள் இங்க செய்ய போறீங்க அப்படின்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போட்டு பாருங்க. இப்போ ட்ரேடிங் கத்துக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜியான எப்பனாலும் நம்ம கத்துக்கலாம், எப்பனாலும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ தானே, அதில் தானே இருக்க போகுது, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல இந்த லைவ் ட்ரேடிங் தானே, இன்னைக்கு நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல இந்த சார்ட் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொல்றது கேளுங்க. காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே வார்த்தை, இது மிகப்பெரிய ஒரு அல்டிமேட்டான பவர்ஃபுல் வார்த்தை. காலம் உங்களுக்காக காத்திருக்காது, புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் உங்களை கடந்து போயிடுச்சுன்னா திரும்ப அந்த ஒரு நிமிஷம் உங்களை தேடி வராது. திரும்ப நீங்க நினைச்சாலும் அதை கொண்டு வர முடியாது. அதுதான் காலத்துக்கு மிகப்பெரிய பவர்னு சொல்லுவேன். அதுதான் இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கங்கன்ற என்னுடைய லைவ் ட்ரேடிங் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் அதுதான். மக்களுக்கு நான் இப்பொழுது லைவ்ல இருக்கேன்னா என்னை யூஸ் பண்ணிக்கங்க, அதனால பயன்பெறுங்க, வாழ்க்கையில முன்னேறுங்க. நாளைக்கு இல்லைன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? இல்ல நாளைக்கு லைவ் ட்ரேடிங் மூட வேண்டிய கண்டிஷன் வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? காலம் இதனாலே மாற்றலாம், காலம் எப்படினாலும் செயல்படலாம். கத்துக்குங்க. இன்னைக்கு சார்ட்டை பார்க்க வேண்டியது நம்ம ஈவினிங்கா சார்ட் பார்க்கலாம்னு சொல்லியிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா மார்னிங் ட்ரேடிங் போயிட்டு இருக்கோம், ட்ரேடிங்கே படாதீங்க, சார்ட் மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். சார்ட்டை மட்டும் பார்க்கணும். ட்ரேடிங் பண்ணீங்கன்னா பைசா இழந்துட்டீங்கன்னா, ஐயோ நான் அவர் சொல்லியிருந்தாரு சார்ட்டை மட்டும் தான் பார்க்க சொல்லியிருந்தாரு, நம்ம ட்ரேட் பண்ணது மட்டும் தப்பு அப்படின்னு எப்போ புரிய வரும்? 3:30 3:30 தான் உங்களுக்கு அதை உணர்வீங்க. ஏன்னா மார்க்கெட் முடிஞ்ச பின்னால தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும், ஐயோ பைசா போயிடுச்சே. கப் சுப்புன்னு கையை வச்சுட்டு சைலண்டா இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு கரெக்டா இல்லையா? ரைட்டா? இதுதான் வாழ்க்கை. எப்பவுமே சொல்ற விஷயங்கள், அனுபவப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சின்னவர்களாக இருந்தாலும் சரி கேட்டுக்குங்க. இதுல ஒரு சூப்பர் கான்டெக்ட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம், இந்த விஷயம் நீங்க காலம் பொன் பண்றீங்க, எதை நம்ம தள்ளி போடலாம், எந்த விஷயத்தை நம்ம தள்ளி போடலாம்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருளை வாங்க போறீங்க, தேவையில்லாதது, ஆனா நம்ம கிட்ட பைசா இருக்கு, நம்ம கார்டுல போட்டு பேமெண்ட் பண்றோம், இல்ல வேற எதனா இஎம்ஐ போட்டு பேமெண்ட் பண்றோம். ஒரு மொபைல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு லேப்டாப் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறோம், அதை ஒரு நாள் தள்ளி போடுங்க, கண்டிப்பா நீங்க வாங்க மாட்டீங்க, டெஃபினட்டா நீங்க வாங்க மாட்டீங்க. 24 ஹவர்ஸ் உங்களுடைய எண்ணங்களை மாற்றும். எதுக்காக நீங்க தள்ளி போடணும், எந்த காரணத்துக்காக தள்ளி போடணும்ன்றத வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க. எக்ஸ்பென்சிவான தேவையில்லாத ஒரு பொருட்களை வாங்கும் பொழுது நாளைக்கு வாங்கலாம்னு தள்ளி போடுறது தப்பே கிடையாது. ஒரு விஷயங்களை நீங்க ஸ்கில் டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்றீங்க, ஒரு ஸ்கில் டெவலப் பண்றீங்க, உங்களுடைய மைண்டை ஷார்ப்பா வச்சுக்கிறதுக்காகவும் உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்காகவும் பண்றீங்க அப்படின்னா அதை தள்ளி போடாதீங்கன்ற. நீங்கள் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் நீங்க சுவாசம் எடுக்கிறத நிறுத்திட்டாவே உங்களுக்கு மூச்சு திணறல் ஆயிடும், புரியுதுங்களா? அதே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஃபீவர் அதிகமாயிடும். இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடாதீங்க.
எக்ஸ்பென்சிவான தேவையில்லாத ஒரு விஷயத்தை வாங்குறதுக்காகவோ தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்கு உங்கள் சக்திக்கு மீறின விஷயங்கள் நீங்க செய்யும் பொழுதோ அதை மட்டும் நீங்க தள்ளி போடுங்கன்னு சொல்றேன். எதை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எதை காலத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 2 கண்டென்ட்ஸ். இது நல்லா யோசித்து பாருங்க. இதுக்குள்ள மிகப்பெரிய ஆழ்மையான கருத்து இருக்கு. நான் இதை ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு மகா சிவராத்திரி. இன்னைக்கோட விஷயம் நீங்க என்னைக்கு செய்யறீங்களோ இன்னைக்கான உறுதிமொழி நீங்க இந்த வருஷம் ஃபுல்லா செய்யக்கூடிய மிகப்பெரிய அல்டிமேட்டான பவரை இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்கும். யார் சிவத்தை வெளியில் தேடாமல் சிவத்தை அகத்தில் தேடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். பூஜை பலஸ்காரங்கள் செய்தால் மட்டுமே சிவனை பூர்த்தி செய்ய முடியாது. புரியுதுங்களா? உங்களை தன்னைத்தானே உங்கள் உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்ய வேண்டும். அழுக்குன்னா என்ன? மற்றவங்களை பொருளை பேசுறது, மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது, மற்றவங்களை தப்பா பேசுறது, மற்றவங்களை எப்ப பார்த்தாலும் குறையாவே நெகட்டிவா பேசிட்டு இருக்கு. இல்லை என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, நான் ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்னு நம்ம தன்னைத்தானே பிளைம் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை இக்னோர் பண்ணுங்க. உங்களால செய்ய முடியலாலும் என்னால செய்ய முடியும் மனசார நீங்க நினைச்சீங்கன்னா காலம் உங்களுக்கு துணையாக இருக்கும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா இருக்கும், சிவன் துணையாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நான் சொல்ற அளவுக்கு சாமியாரும் கிடையாது, நான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதியும் கிடையாது. நான் சாதாரண ஒரு சின்ன பையன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த விஷயங்களை நான் அனுபவபூர்வமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? வாழ்க்கை யூஸ் பண்ணுங்க. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது.